போய் வந்து இந்த கணேசன்கிற ஒருத்தர் மூலமா இவரை போய் பார்த்தோம், பணம் கொடுத்தோம். அப்போ வந்து அவர் எங்களுக்கு வந்து மொத்தமாக தனித்தனியாக வந்து ஒவ்வொரு இடத்தையும் 60 பேருக்கு வந்து எழுதி கொடுக்க முடியாது. ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க, நீங்கள் வேற ஒரு நியமனம் பண்ணுங்க, அதுக்கு எழுதி கொடுக்குறேன், அவர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு. நான் இப்போ தப்போதைக்கு சும்மா ஒரு பத்திரம் எழுதி தரேன் வச்சுங்க, நான் மறந்துடுவேன். பத்திரம் எழுதி தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பத்திரம் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவும் ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. போயிருக்கு அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட். இப்போ ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் இவர் தான் பயிர் முனியாண்டி போல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. முதல்ல ஒரு பிளாட் வந்து பட்டாங்க படம் போடணும். இந்த மாதிரி நீங்கள் படம் போட்டது இப்படி போட்டீங்களா? இந்த மாதிரி எதுவும் போட்டு இந்த மாதிரி போட்டீங்களா இல்லை இந்த மாதிரி போட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் போட கிடையாது. சரி, சும்மா ஒரு கல்லுக்கு போட்டு இது இவங்க சொல்ற கருத்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இதுதான் உங்க பேர் என்ன பேரு? நாய்க்காரு பொட்டிச்சாமி தான் இந்த மாதிரி படத்தை போட்டு ஆளாளுக்கு இந்த இடம் இவ்வளவு இடம் இருக்கு, இதுல ஒரு ரோடை போட்டு, இதுல ஒரு 3 பிளாட், இதுல ஒரு 6 பிளாட், ஊடக்க தெருவெல்லாம் போட்டு 10 அடி அகலத்துல ஒரு ரோடை போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு வரைபடம்லாம் போட்டு தயார் பண்ணி கொடுத்தாங்க. மொத்தம் 33 பேரையா 60 பேர் இல்லைங்க, 40 பேர் தான். ஆமா, இதுல என்ன இது ஒரு 30 ரூபா கொடுத்தவங்கள வருவாங்க. இல்ல கேட்கறாரு, நான் பதில் சொல்றேன். 30 இதுக்கடுத்து 39 38 37. ஆமா, 40 பேர் தான் வருது. ஐயா ஒன்னு கோச்சுறாங்க, சொல்லுங்க. 2 சென்ட் மானிக்கு போட்டா இந்த அளவுக்கு வந்துருதுங்க. சரி, 3 சென்ட் போட்டுருக்காங்க. 3 சென்ட் போடும்போது அந்த பிளாட் அதுக்கான விஷயத்தை காரணத்தை சொல்லிட்டீங்க. ஆமா, இது 2.5 சென்டா போட்டாங்க. சிலவங்க 2.5 சென்ட் போட்டாங்க, சிலவங்க 3 சென்ட் போட்டாங்க. அதனால 3 சென்ட் போடும்போது அதுதான் இது அழிச்சது காரணம். இந்த மாதிரி வர காரணம் இது. இந்த பிளாட்டை மாத்தி 3 சென்ட் 2 சென்ட் மாதிரி மாத்தி போட்டோம். இந்த மாதிரி நாங்க போட்டோம்னு இவர் சொல்றாரு, கருத்து சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க பிளாட் போட்டேலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ 2.5 சென்ட் இதை போட்டாங்க. ஒரு ஆளுக்கு 3 சென்ட்டுன்னு கேட்டாங்க, அதனால 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2.5 சென்ட்டுக்கு 2 லட்சம். அதனால வந்து இந்த மாதிரி வரைபடத்தை போட்டோம். இந்த மாதிரி எனக்கு எழுதி கொடுத்தாரு. 60 பேர் இந்த மாதிரி பணம் கொடுத்தோம். இதில் நான் வந்து ஒரு இந்த இது ஆதிராஜ நலத்துறை கொஞ்சம் பணம் கொடுத்தேன், இவர் கொடுத்தாரு. அடுத்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பணம் கொடுத்தாரு. கொஞ்சம் பணம் ஏறி போச்சு, மறுபடியும் அதை பணம் கேட்டார், வச்சாரு, இது பண்ணாரு, அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மொத்த சொத்தையும் நீங்கள் அவங்க எழுதி கொடுத்துக்கலாம். அப்படி எழுதி கொடுத்துக்கலாம் எல்லா சொத்தையும். இவங்க எல்லாம் சொல்ல போய் தான் எழுதி எல்லாம் 60 பேர். ஆமா, 60 பேர். எத்தனை பேர்? எல்லா பேரும் எத்தனை பேர்? 60 பேர் 100 பேரோ மொத்தமா வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. எங்க காணாவளக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரி, பண்றப்ப எத்தனை பேருன்ட்டு அதெல்லாம் தெரியாது. மொத்தம் எத்தனை பேர் மொத்தமா அவங்க ஊரே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி சரி, இவர் எனக்கு பதிஞ்சு கொடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு வரவு செலவு திட்டத்துல 1 லட்ச ரூபா இடிச்சு எனக்கு வந்து நீங்க போய் சொல்றீங்க. இதெல்லாம் இது எனக்கு காலதாமதம் வந்து 4 வருஷம் ஓடி போச்சு. 4 வருஷமா 5 வருஷமா 3.5 வருஷம் ஆச்சு. இதுக்கு போய் எப்படி இது பண்ண முடியும்? உங்க காசை வாங்கிக்கங்க, எவ்வளவோ முடிச்சு சொல்றீங்க. இவங்க மக்கள் கிட்ட புறாமே சொல்றேன். நீங்க சொல்றீங்க உங்க காசு யாரு எனக்கு தெரியாது. அன்னைக்கு 300 ரூபா இருந்துச்சு தங்கம், இன்னைக்கு 6,000-7,000 ரூபா வருது. இன்னைக்கு உங்க காசு வேணுமா? இதுக்கு ஏற்கனவே ஆட்டோ பிடிச்சலாம் என் ஊருக்கே வந்திருக்காங்க. உங்க காசுக்கு பொறுப்பு நானு. வாங்கிட்டு போயிட்டு பத்திரம் முடிக்க மாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க, இதை போய் நான் போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் எடுத்துட்டீங்க. ஆமா, ஸ்டேஷனுக்கு உங்க காசா இதான் 1 லட்ச ரூபா சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு போயிட்டு போதும் கணக்கு முடிச்சுட்டு பாய் காசை கொடுத்து முடிச்சுக்கங்க. அப்ப வந்து இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, முனியாண்டி பேர்ல முடிச்சு கொடுத்துரு, இதுக்கு சம்மதம் இந்த ஸ்டேஷன்ல வச்சு. அப்ப எஸ்ஐ நானும் லாயர் எல்லாம் கூப்பிட்டு வர்றேன். சரி, ஒரு செகண்ட். இந்த இடத்துல வந்து இவங்க வந்து 6 லட்சம் உங்ககிட்ட எல்லாரும் 30,000 3,000 60 பேர் கொடுத்ததாகவும் 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு 7 லட்சம் தனியா உங்ககிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அப்படிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து காசு கொடுத்தது முனியாண்டி. எவ்வளவு ரூபா கொடுத்தாரு? எனக்கு பேசினது வந்து 5.80 பேசினோமா, 6.80 மணிக்கு 6.80. ஆமா, 1 ஏக்கர் மணிக்கு எனக்கு செட்டில்மெண்ட் முடிச்சு 6.80 2 ஏக்கர். ஆமா, 2 ஏக்கரா வச்சுக்கிறோமே. 6 12 லட்சம் ரூபா. இவங்க 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அதான் இவர் 7 லட்சம் ரூபா நான் போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னாரு. மொத்த பணம் உங்களுக்கு வந்துச்சு. இவங்க கலெக்ட் பண்ணி இவரே வச்சிருந்தாரா? யாரு கலெக்ட் பண்ணி? கணேசன் கொடுத்தாரா அவங்ககிட்ட பணம்? ஏங்க கணேசன் கொடுத்தது எல்லாரும் அதெல்லாம் வந்து இல்ல, நம்ம நான் கேட்கறது இல்ல. அதெல்லாம் இல்ல சார், நான் சொல்றேன். கணேசன் பஞ்சாயத்து கணேசன் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் வந்தாங்க. சரி, கணேசன் பாட்டு கொடுத்ததுக்கு யாரு உங்ககிட்ட கொடுத்தா? யாரு
கணேசன் கொடுத்தாப்ல அதுதான் கொடுத்ததுக்கு கண்டம்னூர் ஸ்டேஷன் பஞ்சாயத்து கண்டம்னூர்ல இருந்து இங்க ஏத்தி விட்டாச்சு. சரி கணேசனுக்கு சம்பந்தம் இல்ல, கணேசனுக்கு சம்பந்தம் கிடையாது. பணம் கூட வந்துருச்சு. ஆமா, ஒரே ஆளு வந்தா வாங்க, உங்களுக்கு 100 பேத்துக்குள்ள நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல, அப்படி கொடுக்கவும் மாட்டேன்ட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு போ எனக்கு தெரியாது, காசை கட்டுங்க போட்டு விட்டேன். லாஸ்டா வந்து 2 ஏக்கருக்கு வாங்கிட்டியா? ஆமா, அது எனக்கு காசை கட்டிட்டு நீ வாங்கிட்டு போயிரு. இவர் எழுதி கொடுத்தாச்சு. எல்லாரும் ஒப்பீனியனோட தான் செஞ்சது. சரி, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. பஞ்சாயத்து முடிச்சது இங்க ஃபர்ஸ்ட் 2வது காணா வழக்கு. காணா வழக்குல வச்சு எல்லா மக்களும் வந்துட்டாங்க. இல்ல என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னாங்க. யாரு? நான் ஏமாத்துறதா? சரி, உங்களுக்கு இத்தனை வருஷம் விட்டு கொடுத்ததே நான் தப்பு, அண்ணனைக்கு செஞ்சுட்டு போயிருக்கேன். சரி, இந்த வேலை இது தாமதத்துக்கு வந்து நான் இது சொல்லல, முடிச்சுட்டேன். நாளைக்கு பத்திராடி போய் முடிச்சு விட்டு வந்துட்டேன். அவர் வேலை முடிச்சு கொடுத்துட்டியா? நீ யாருக்கு கொடுக்காம போய் என்ன என்ன இதுக்கு எல்லாம் வர்ற பஞ்சாயத்துல உடனே சேர்ந்தது, எனக்குலாம் எதுவும் தெரியாது. சரி, 4 லட்சத்தோட கொடுத்துட்டு நிப்பாட்டாங்க. அதுக்கு மேல கொடுக்க முடியல. கணேசன் பொறுப்புல ஏத்து கொடுக்க முடியலன்ற போது இவரு காசு தர மாட்டேன், ஒண்ணும் தர மாட்டேங்க, நீங்க வசூல் பண்ணி தான் தருவீங்க நீங்க சொல்றீங்க, அதனால இடமே தர மாட்டேன், நீ இடத்த காலி வச்சு போடான்னு சொல்லி அடைச்சு 100 அடைச்சு கொடுத்து மொத்தத்தையும் கொடுத்து விட்டு உங்க பேர்ல வாங்கிட்டு அது பொய்யுங்க. அதுக்கப்புறம் 680 பேசிருக்காரு. 1 ஏக்கர் அவர் சொல்றதெல்லாம் நீங்க 13 லட்சம் கொடுத்தீங்களா? 60 பேரும் சேர்ந்து 13 லட்சம் கொடுத்துட்டோம். நாங்க காசு கொடுத்தது போறோம். நாங்க இவர் கையில கொடுத்து இவர் மூலியமா அங்க கொடுத்தது. நான் என்ன சொல்ல, அவர் ஐயா பேசிருக்காரு. கணக்கு அவர் காசு யாரு கொடுத்தா சொல்ல. இதுக்கு எத்தனை பேர் முதல்ல அந்த பிள்ளைக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் இல்ல, ஒரு பைசா நையா பைசா சொத்து போட்ட கிடையாது. பூரா மக்கள் சொத்து, 60 பேர் மக்கள் சொத்து. எந்த கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்ண பேசக்கூடாது. மக்கள் சொத்த பிறகு நான் சொல்றது கேளப்பா. 2 பேர் கேட்கலாம் வைக்கலாம், அதை விட்டு சத்தியம் பண்ண இதெல்லாம் தேவையில்லை. பொய் சொல்லக்கூடாது. இருங்க, அத்தனை பேர் மக்கள் மத்தியிலே கேட்டேன்.